யோ மாணிக்கம் வெள்ளையா யோ மாணிக்கம் வெள்ளவாயா. ஓ ஜென்டில்மேன் பாய் பாய். டே என்னடா மரியாதைலாம் பேசுகிற? பல்ல பேத்து கையில் கொடுத்துருவேன். உனக்கு என்னையா மரியாதை? நீ கொடுக்குற 5க்கும் 10க்கும் உனக்கு என்ன குனிஞ்சு கும்பிடு போட்டிருப்பாங்களா? கடந்த 3 வருஷமாக ஒரே சம்பளம் தான் கொடுக்குற. விலைவாசி எவ்வளோ ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? கடந்த 3 வருடத்தில் இந்தியாவில் 6% ஏதோ ஏறி அதை விடு. இப்போது எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்க கொடுக்குற. செய்கிற வேலை தெய்வம் மாதிரி, வேலை செய்கிற இடம் கோயில் மாதிரி. இங்கே குடிச்சிட்டு வந்ததே தப்பு, இதில் சம்பளத்தை வர ஏற்றுற சொல்கிறியா? ஐயோ துரைசிங்கம் சார், மன்னிச்சுக்கோங்க. என்னடா பின்ன என்னையா சினிமா டைலாக்ல இஷ்டப்படி சொல்லிட்டுருக்க? இனிமேல் சம்பளத்தை ஏற்றி கொடுத்தால் மட்டுமே இந்த பிரபா இங்கே வேலை செய்வான். ஓ அப்படியே விஷயம். வேலையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. போடா வரல. யோ வாயா. போனால் போகட்டும் போடா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அண்ணா நேற்று நைட்டு போதில் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேண்ணே. தயவு செஞ்சு மனசில் எதை வச்சுக்காதீங்கண்ணா. வேலையில் மட்டும் திருப்பி சேர்த்துக்கோங்கண்ணா. சரி நீங்களா? நீங்கள் தான் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு போய் நான் எப்படி வேலை கொடுக்குறது? அப்படியே நான் பழகிருக்கோம். நீ பார்த்து வளர்ந்த பையனா நான். என்னண்ணா வேலை இல்லைன்னு சொல்லிட்டா? எது தம்பி வேலையா? அதெல்லாம் ஆல்ரெடி சேர்த்தாச்சுப்பா. அங்கே பாரு, நேற்று நீ போன உடனே வந்தான். எவ்வளோ கம்மி சம்பளம்னாலும் வேலை பார்க்குறான் சார். நான் உன்னோட 1000 ரூபா கம்மியாக வேலை பார்க்குறான். எல்லா ஷிஃப்ட்டும் பார்க்குறான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போவே தெரியண்ணா உன்னை பற்றி. சம்பளம் கம்மியாக கேட்டோடனையும் நாய் மாதிரி பல்ல கட்டிட்டு அவன் பின்னாடியே போயிட்டல நீ. யார்ரா நாய்? உனக்கு இருக்குடா. ஏமாப்ல போய் ஒரு வடக்கம் கிட்ட வேலையை விட்டு வந்திருக்கேடா. ஏமாப்ல என் கேஸ்லேயும் தான் ஒருத்தன் வந்தான். ஒன்று விட்டேன், ஊரை 10 ஓட்டான். நீ என்னடானா பயந்துட்டு வந்திருக்கிற? டே மாமா, நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. அவனை ஃபோனை போட்டு வர சொல்லு. ஆள் இல்லாத இடமா பார்த்து அவனை லாக் பண்ணி. क्या साहब कॉल पढ़ना है? ஏண்டா எங்கள் ஊருக்கே வந்து கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன்னு ஏன் பல்பிளே கை வைப்பியா நீ? सॉरी साहब, माय फैमिली सिचुएशन इज वीक. சொல்லிட்டே இருக்கேன் திருப்பி இந்த லிஸ்ட். டேய் எந்தரான்னு சொல்கிறேன்ல. டேய் சொல்றா மச்சான், மிரட்டலான்னு வந்தேன்டா, தெரியாமல் அடித்தேன், செத்துட்டான்டா. டேய் உன்னை மிரட்ட தானே சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலடா. சரி இங்கே இருக்காது, இன்னொன்னே கேள போயிரு. அங்கே ஃப்ரெண்ட் இருப்பான், எனக்கு கால் பண்ணாதடா, சேஃப் இல்லை. சரிடா மச்சான். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது யாராச்சும் ஃபோனை மட்டும் எடுங்கடா. ரொம்ப பயமாக இருக்குடா. யாரையுமே தெரிலடா, காசும் இல்லைடா. நீங்கள் டயல் செய்த எண்
அம்மா 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 நீங்களும் தா அம்மா 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 அம்மா. நான் வேலை தான் இருக்குமாண்ணே. തമിഴാണോ? ഇവിടെ ജോലിയൊന്നും ഇല്ല മോനെ. ஊரில் டீ கடையில் வேலை பார்த்துருக்கேண்ணே. டீ நல்லா போட தெரியுண்ணே. எவ்வளோ கம்மி சம்பளமாக இருந்தாலும் கம்மி சம்பளத்துக்கு ஏன் பல்பிளே கேட்பியா நீ? எவ்வளோ கம்மி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லண்ணே. പൈസ ഒന്നുമല്ല, എൻ്റെ പിള്ളை ഇവിടെ ഉണ്ട്, ഞാൻ അതിൽ ഓക്കെയാണ്. சரிங்கண்ணே. എന്തിനാ മോനെ കരയുന്നേ? എന്ത് പറ്റി? புரியலண்ணே. அடட, தமிழாப்பா நீ? ஆமாண்ணே. எந்த ஊர்? கடலூர்ண்ணே. சரிப்பா, ஏன் அழுவுற? என்னாச்சு சொல்லு. அண்ணா அட சொல்லுப்பா, அண்ணன் தானே கேட்குறேன், சொல்லு என்னாச்சு சொல்லுப்பா. ஒரு கொலை பண்ணிட்டேண்ணே. ஏண்டா அப்படி கொலை பண்ணுற அளவுக்கு உனக்கு அவன் மேலே என்ன வன்மோ? நம்ம ஊருக்கு வந்து நம்ம வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டான்னா நீ சரியாக செய்யாமல் ஒதுக்குன வேலையை தான் அவன் பெரும்பாலும் செய்கிறான். கட்டடம் கட்டுறது, பாலம் போடுறது, பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குறது. உன்னை விட 100 ரூபா கம்மியாக சம்பளம் வாங்கிட்டான்னு உனக்கு அவன் மேலே கோவம் வருதே. ஒரு 100 ரூபா லாபத்துக்காக உன்னை விட்டுட்டு அவனை வேலைக்கு எடுக்கிறான்னு உன் முதலாளி மேலே உனக்கு கோவம் வருதா? வராது. ஏன்னா இவன் தானே ஊரை விட்டு ஊர் வந்திருக்கான், அடித்தா அவனும் கேட்க மாட்டான்ல. அது என்னடா சாதாரணமாக வடக்கன்னு கூப்பிட்டுறீங்க? பாண்டிக்காரனும் அரவாடனும் மதுராசினும் கொங்குன்னும் அவன் கூப்பிடும்போது கோவப்பட தெரிஞ்ச நமக்கு அவங்களில் சில பேர் பண்ணுற முட்டாள்தனத்தை நம்ம திருப்பி பண்ணக்கூடாதுன்னு தோண மாட்டேங்குது. பார்த்தல, பிறப்பை வச்சு ஒருத்தனை எடை போடுறதை விட்டுட்டு அவன் செய்கிற செயலையும் அவன் எண்ணத்தையும் வச்சு ஒருத்தனை எடை போட கற்றுக்கும். நீ என்னெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீ என்கிட்ட சொல்லிட்ட, நான் சொல்ல வேண்டியதை உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறியோ அது உன் விருப்பம்ப்பா. முடிவு பண்ணிட்டேன். முதலாளி கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு சரண்டர் ஆகிறேன். டேய், சாரிடா, வேணும்னே பண்ணல. உன் கஷ்டம் என்னன்னு புரியுதுடா, மன்னிச்சிருடா. क्या? டேய் பிரபா, எங்கடா போன ஒரு வாரமா? அண்ணன் தானே அடித்தேன், வா வந்து வேலையை பாரு. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் 2 வடமாநில தொழிலாளர்கள் மீது கத்திக்கூத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது செய்தி. திருவள்ளூர் மாவட்டத்தில் வடமாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. Tamil Nadu streets no longer safe for its most vulnerable migrant workers.